ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டு. ஸோ ரொம்ப நாள் லைவ் தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நான் லைவுக்கு வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வேணாம் ப்ரோ வீடியோவா போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தான் வரும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னா ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ படம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விறுவிறுப்பாக நான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்புன்றத ஜனவரி 21 ஒட்டி வச்சிருக்காங்க. பட் கேவின் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ஓபன் பண்ற மாதிரி முடிவுல இருக்காங்க. ஸோ திரும்பி ஸ்டே வாங்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் வந்து முன்கூட்டியே ஓபன் பண்ணி சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங்ல இருக்காங்க. ஸோ இதனை அடுத்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திங்கக்கிழமை அப்படி சுப்ரீம் கோர்ட்ல நல்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஜனவரி 14 படத்தை நீட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி திங்கக்கிழமை நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கல மறுபடியும் வேற ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா இல்ல மறுபடியும் சென்சார் போர்டு இஷ்யூ கொடுத்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டாங்க அப்படின்னா மேல்முறையீடு மறுபடியும் பண்ணாங்க அப்படின்னா படம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ பிப்ரவரி மந்த்ல வரது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ படம் வர அன்னைக்கு தான் தீபாவளி பொங்கல் சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கலாம். பட் பிப்ரவரி மந்த்ல தேர்தல் டேட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படம் வராமலே போயிடும். சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் விதிமுறையின் படி ஒரு வேட்பாளர் அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் தான் தளபதி விஜய் அவர்களா இருக்காரு இப்ப அந்த கட்சியில. சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது ஒரு சட்டம் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பிப்ரவரியில ரிலீஸ் ஆகாம போகலாம். சோ அப்படி பிப்ரவரியில ரிலீஸ் ஆகல அப்படின்னா தீபாவளிக்கு தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். சோ தீபாவளிக்கு வந்துச்சு அப்படின்னா தேர்தல் தாண்டி வரதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சோ படத்திலே வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை நிறைய மையமா வச்சு இந்த படம் வந்து ஒரு அரசியல் படமா இந்த ஒரு டிவிக்கு பூஸ்டா தான் இந்த ஒரு படம் இருக்குது. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் தேர்தல் கழிச்சு வந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயமே இல்லாம போயிடும். பட் தளபதி ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. இருந்தாலும் படத்துல நிறைய அரசியல் இருக்கு இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் தாண்டி வந்தாலும் பிரச்சனை தேர்தலுக்கு முன்னாடி தான் வரணும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட கோரிக்கையா இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் லாஸ்டா நடிச்ச படம் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவுமே பக்கபலமா ரொம்பவுமே உதவியா இருந்துச்சு. சோ அந்த வகையில அதே மாதிரி இந்த ஒரு ஜனநாயகன் படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு படத்தை கொண்டு வந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி பொங்கலுக்கு. சோ இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை உடைக்கிற மாதிரி டிஎம்கே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சதி செயல்கள்லாம். சோ சென்சார் இஷ்யூ தான் இப்போ மிகப்பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சோ எப்பதான் தீர்ப்பு கிடைக்கும் என்னதான் சொல்லுவாங்க யூபிஐ கொடுத்து மறுபடியும் மேல்முறையீடு பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகுது. சோ அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்து மத உணர்வு தூண்டுற மாதிரி விஷயம் இருக்கும். சோ இதை வந்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டது யாருன்னே தெரியல. படத்தை பார்த்தது ஒரு 5 பேர் தான் பார்த்திருப்பாங்க. 5 பேர் பார்த்து தான் யூபிஐ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுல ஒருத்தர் பார்க்கலையாமா. படம் பார்த்த அன்னைக்கு அந்த ஒருத்தர் எங்க போனாருன்னு தெரியல. சோ இந்த 4 பேர் தான் பார்த்திருக்காங்க. இன்னும் ஒருத்தருக்காக 1 வீக் தள்ளி வைங்கங்கறாங்க. சரி இப்போ 1 வீக் தள்ளி போயிடுச்சு. இப்போ வந்து படத்தை பார்த்துட்டு யூபிஐ சர்டிபிகேட் கொடுங்கன்னா மத உணர்வு தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிவாஜி படத்துல வர மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அது நொட்டா இது நொட்டான்னு சொல்லி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. சோ என்ன பண்றதுனே தெரியல. சோ கேவின் ப்ரொடக்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு வந்து படத்தை கொண்டு வரதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த படம் அப்டேட் வரதுல இருந்து எவ்வளவு டிலே எவ்வளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அப்டேட் வாங்கணும். கேவின் ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு போட்டு துவச்சு எடுத்தோம். பாவம் அவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு அப்டேட்ஸ் வாங்கி இந்த ஒரு படத்தோட ட்ரைலர் அப்டேட் வாங்கி எல்லாமே பண்ணா கடைசி நேரத்துல போஸ்ட் பண்ண சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்லணும். சோ தளபதி ஃபேன்ஸ் எப்ப தளபதி படம் வந்தாலும் அது வந்து அன்னைக்கு தான் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கூடிய சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீர்ப்பு இந்த ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஜனவரி மந்த்லயே அப்படின்றத நம்மளோட கோரிக்கை. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேட்ல என்ன மாதிரி தீர்ப்பு வருது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத அப்டேட் பண்றேன். சோ இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இந்த சென்சார் போர்டை எதிர்த்து நம்ம மு.க. ஸ்டாலின் அதாவது வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப பண்றாங்க சென்சார் போர்டு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.